My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெபர் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு மனசு தாங்கலை. ஸோ அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைடில் ஒரு சாட்டிங் போதில்லை. ஸோ இந்த மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, பட் நான் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். உண்மையிலேயே நான் எல்லோரும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நான் மற்ற இந்த யூடியூபர் அனிமல் லவர் மாதிரி ரோட்டில் போகிற பெற்றுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு மட்டும் போடுறத மட்டும் நான் என்னோடய ஜாபை வச்சுக்கல. ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப தெரிகிற மாதிரி பண்ணாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, நான் என்னோடய கேட்ஸ்க்கு டாக்ஸ்க்கு எப்படி அடிபட்டுச்சோ, ஸோ அதை அப்படியே வீடியோ மேக் பண்ணி எதுக்கு போடுறேன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸில் முக்கியமாக வீட்டில் அவங்க பெட்ஸுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே வந்து யாரும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டோம், வீட்டில் இருந்தே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் எங்கள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெட்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி மிடில் கிளாஸ்லேயே அப்படி தான், கேட் டாக்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதில் அது தானாக சரியாடுன்னு சொல்லி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி ஒருத்தங்க யாராவது வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க சொல்லி யூடியூப் லிங்க் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்டோன்னா நமக்கு ஏதாவது வழி பிறக்கும். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வழி இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணனா உங்களுக்கு நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் சம்டைம்ஸ் என்னோடய ஓன் ஜாபை பார்க்கும்போது அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமத்தில் மெசேஜ் பண்ணுவாங்க, பார்த்தாரு எதுலையும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணும்போது நான் சம்டைம்ஸ் பார்க்காம விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்க்காம விட்டதால் ஸோ இந்த பர்சனோட கிட்டன் இறந்துடுச்சு. அதுக்கு ரீசன் முழுக்க நான் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, பட் நான் அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்தாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டன் வளர்க்குறது டாக் வளர்க்குறது சரி நிறையா டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற கிட்டனுக்குள்ளே இருக்கிற கிட்டனுக்கு எதாவது ஆச்சுன்னா 3 மந்த்துக்கு அந்த கிட்டன் நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது நிறைய டாக்டர் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அதுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இம்யூனிட்டி பவர் இருக்காது, ரொம்ப தாங்காது. ஸோ என்னோடய தப்பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களுக்கு கரெக்டான டைமில் கைட் பண்ணல. பிகாஸ் அதுக்கு நான் என்னோடய ஓன் ஜாபை பார்க்க போயிட்டேன். பட் இந்த மாதிரி எல்லா டைமும் நடக்காது, சம்டைம் இந்த மாதிரி நடக்கும். நான் இது எதுக்குன்னா எனக்கு திரும்பி அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ட்டு, அது நீங்களே எனக்கு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த போன ஒரு உயிர் தானே. ஸோ அதால் தான் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். வெளியில் தெரிஞ்சு பண்ணுறத விட இப்போ யாராவது வீட்டில் கிட்டன் குட்டி போட்டுருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, கிட்டனோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் அப்படியே என்னோடய யூடியூப் இதில் போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு ரொம்ப 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 கம்மியான பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட கான்டாக்ட் இதெல்லாம் நான் தந்து கிட்டன் அடாப்ஷனுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன், யார் ஹெல்ப் இல்லாமல் ஓனா. பட் இப்போ எனக்கு ஒரு உறுத்தல், ஸோ இந்த உறுத்தலால் தான் இந்த வீடியோ நான் போனேன். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க செகண்ட் டைம் வந்து கிட்டனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு செகண்ட் டைம் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் நான் வந்து சரியாக கவனிக்கலை, ஜாபுக்கு போயிருந்ததால். ஸோ அதில் உயிர் போயிடுச்சா. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகுது. நான் இப்படி தான். ஸோ அதாவது இது வந்து எனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் இல்லை ரிமெம்பர் பண்ணணும். பிகாஸ் இப்போ மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் ஒரு உயிர் சம்மந்தப்பட்டதுன்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். ஆமாம், அது ஒரு வேல்யூ, என்னோடய ஒரு மெசேஜ், என்னோடய மோட்டிவேஷன் தாட், எமோஷனல் ஸ்பீச் எல்லாமே ஒரு உயிரை காப்பாற்ற போகுதுன்னு தெரிய போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ ரொம்ப சாரி. ஸோ உங்களுக்கு மேலும் கிட்டன்ஸ் பற்றி கைடன்ஸ் எதாவது வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்ட் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சாரிப்பா, நான் பண்ண தப்போல ஒரு கிட்டன் இறந்துடுச்சு. ஸோ அது நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஃபீலிங் டல்லாக இருக்குது. அதை தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ அவங்களோட ஐடி கூட நான் மறைச்சி வச்சுருப்பேன். ஸோ ஓகே, உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் புரியுன்னு நினைக்கிறேன். மேலும் அவ்வளோதான் கைஸ்.
ஆனால் இப்போ இதே மூடு சரியில்லை, ஓகேவா? அதெல்லாம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நான் டெய்லி வீடியோஸ் பண்ணி போடுவேன். சரி, ஓகே, ஸோ பாய். My name is. My name is.